சிந்து வந்து பார்த்திங்கன்னா வசமாக வந்து நம்ம இசைக்க வந்து மாட்ட விட்டுருப்பாங்க. ஸோ வந்து அவங்க பாணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து நீங்கள் மட்டும்தான் ஆதாரம் காமிப்பீங்களா, நானும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து ஆரம்பத்தில் வந்து தன் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செமையாக நடிச்சிருப்பாங்க. நம்ம பைரவி வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய்க்கு வந்து சொன்னால் விசாரிக்க விதத்தில் விசாரித்தா தான் இவங்க உண்மையை ஒத்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காயத்ரி வந்து கொஞ்சம் நெஞ்சமாக கொஞ்சம் நட்பாக வந்து ரீதியாக பழகி இருந்தால் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் தெரிஞ்சோடனே சுத்தமாக இசைக்கு வந்து வெறுத்துடுறாங்க. அதுக்கடுத்து மகா வந்து பார்த்திங்கன்னா இசைக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி நீ இதை ஒத்துக்காத, சப்போஸ் நீ ஒத்துக்கிட்டா நானும் மாட்டிப்பேன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் வெளியில் எடுக்க முடியாதுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்றாங்க. நம்ம சஞ்சய் வந்து செம்மையாக போட்டு போலீஸால் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு வழியாக வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் வந்து மகாவை காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா செம கோவத்தில் இருக்காங்க சிந்து மேலே. ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறத பத்தாது வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன் தம்பியை காட்டி கொடுத்துட்டா, இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்ரிங் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனை பண்ண போகிறாங்க. அது வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க திறப்பு விழாக்காக வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி எப்படின்னா வர வச்சிடுறாங்க. ஸோ சிவா, அதுக்கப்புறம் பைரவி, ஆறுமுகம் எல்லாமே சந்தோஷமாக வந்து அந்த கேட்ரிங் வந்து திறந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லபடியாக போகிறா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து சூழ்ச்சி செஞ்சு எப்படின்னா அந்த கேட்ரிங்கை வந்து மூடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவியும் ஆறுமுகமும் கிளம்பி வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து பெங்களூர் கிளம்பி போகிறாங்க. இது நடுவில் வந்து நம்ம சஞ்சய் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி எப்படி ஆறுமுகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஆறுமுகம் எப்படி வந்து பைரவிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.